தைரியம் இருந்தா தைரியம் இருந்தா தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. நேத்து சட்டசபையில குஜிலி மஸ்துக்கு மேல குஜிலி மஸ்தா ஆதவர்ஜுனா உதயநிதியை போட்டு பொலன்னு பொழந்தாரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, எங்க அப்பா 900 கோடி வாங்கலாம்னு சொன்னீங்க. அது எதுக்கு கொடுத்தாச்சு உங்க மாமனார் கிட்ட கேளுன்னு ஒரு சைடு சொல்ல, உடனே அது எதுக்கு கொடுத்தாதுன்னு எனக்கும் தெரியாது, உங்க அப்பா தானே வாங்கினாரு, இங்க உங்க அப்பா வேற காணோம், உங்க அப்பா கிட்ட வீட்டுல போய் கேளுன்னு அவரு சொல்ல, அப்படியே ஒரே ஃபன் மூட்ல தான் போனது சட்டசபை. அது யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு நபர், இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட மற்றொரு நபர் அந்த மீட்டிங்லயே இருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த நபர் யார் தெரியுங்களா? லீமா ரோஸ். இந்த மாமனார் இந்த 900 கோடி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, வேற யாரும் இல்ல, லீமா ரோஸோட ஹஸ்பண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் எனக்கு கவனிக்கல நான் ஒழுங்கா, ஆக்சுவலி சட்டசபையில. அப்புறம் இன்னைக்கு நான் திரும்பியும் பேசும்போதுதான் ஞாபகம் இருந்துச்சு, ஐயோ இவங்களை மறந்துட்டவே, உள்ளவே இவங்களை வச்சுட்டுதான் இவ்வளவு போலன்னு வளர்ந்துட்டு இருக்கீங்களா. உடனே ஆதவர்ஜி நான் கேட்டிருக்கணும், ஏமா உங்க ஆத்துக்கார் தானே கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தீங்கம்மா அவதி கேட்டிருந்தாலும் சரி, இல்ல உதயநிதி இருந்து மா உங்க வீட்டுக்கார தானேமா கொடுத்தாரு, எதுக்குமா கொடுத்தாரு அப்படின்ட்டு அவரு கேட்டிருந்தாலும் சரி, அப்படியே ஃபுல்லா எல்லாம் கதி கலங்கி போயிட்டு இருப்பாங்க. சட்டசபை இன்னும் கொஞ்சம் ஃபன் மூடுக்கு போயிட்டு இருக்கும், எல்லாரும் அப்படியே பிச்சுக்குன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேற்று நடந்திருக்கும். பட் அதெல்லாம் நடக்கல. ஆனா சட்டசபையில குஜிலி மஸ்து ஃபன்னு தான், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபன் மூட்ல தான் போயிருப்பாங்க. அதுவும் நேற்று கலைஞர் அவர்களின் பிறந்த நாள், சாதிங்க இறந்த நாளை முன்னிட்டு நேற்று வேற எல்லாரும் காலையிலேயே போயிட்டு எல்லாம் பூஜை கீஜை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. பாவம் மனுஷன் நேத்தே அங்க போய் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ள வச்சு இங்க செய்யுன்னு செஞ்சு விட்டாங்க. கலைஞரோட பேரனுக்கு இப்படியாப்பட்ட நிலைமை வந்துட்டு கலைஞர் சொப்னத்திலும் கண்டதில்லை. என்னமெல்லாம் நான் கனவுல கூட இப்படிலாம் யோசிச்சது இல்லை, என் பேரை இந்த அளவுக்கு உள்ள போட்டு குஜிலி பஸ்ட் பண்ணுவீங்கன்ட்டு. வச்சு வெளின்னு வலிக்கிறீங்களா? எப்பயும் டிஎம்கே தானடா மத்த கட்சியை போட்டு பொழக்கும், என்னடா நீங்க எங்க கட்சியவே போட்டு பொலன்னு பொழக்கிறீங்களே அப்படின்ற மாதிரிதான் நேற்று எல்லாம் நடந்திருக்கும். அந்த மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் யோசிச்சிருப்பா. அப்படி ஓகே, ஃபன் மூட் எல்லாம் முடிச்சு விடுவோம். சரி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிகே கட்சியில நிறைய ஊழல்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி சில பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி களை எடுக்கிற வேலையை தான் விஜய் அவர்கள் ஆரம்பிக்க போறாரு. அதாவது மேக்சிமம் 10ஆம் தேதி இல்லைன்னா 11ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க ரீசெண்ட் டைம்ல பார்த்துருப்பீங்க, இந்த கீர்த்தனான்ட்டு ஒரு அமைச்சர் எங்க பார்த்தாலும் கொய்யான்னு பேசினே இருக்கும். அந்த அமைச்சர் எங்கன்னா கொஞ்சம் ஒரு மாத காலங்களா யாருன்னா பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல, இந்த ரீல்ஸ்லயும் எங்கேயும் பார்க்கல, இந்த பிரஸ் மீட்லயும் எங்கேயும் பார்க்கல. நீங்க ஏன்னா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? அப்படி பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தா அவங்களையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்க நேமுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிஸ்ட்ல இருந்தது, ஏமா கொஞ்ச நேரம் சும்மா அதுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் மெயினா தூக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஜெகதீஸ்வரி அப்படின்ட்டு ஒரு மினிஸ்டர். அவங்க பேச்சும் சரி, அவங்க கால்ஸ், அந்த வீடியோ, அது அவங்களோட ஆடியோ கால் ஒன்று வந்தது, உன்னைய ஜட்டி அவுத்துட்டு கொண்டு விடுவேன். அந்த ஆடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோ கிடைச்சா நான் போட்டு விடுறேன். அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்கு, உன்னை ஜட்டி அவுத்துட்டு கொண்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை சொல்லியிருக்கு. அது என்னன்னா, அந்த அம்மா ஒரு ரவுடி மாதிரி பிஹேவியர் பண்ணிட்டு ரவுடிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய அமைச்சர்கள், அதாவது நேத்து தான் பட்ஜெட்டே பினிஷ் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ளேயே எதிரில கல்லா கட்டலாம், எங்க இருந்து காசு ஆட்டைய போடலாம் அப்படின்ற மாதிரி சில பல பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களாம். விஜய் அவர்களும் சொல்லிட்டு இருக்காராம், நீங்க உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பா வந்தா வாங்கிக்கோங்க, ஆனா மக்கள் கிட்ட இருந்து வர்றது, மக்கள் காசை ஆட்டைய போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம். நிறைய மக்கள் காசு ஆட்டைய போட்டாங்களே, அந்த மாதிரி வேலை எல்லாம் வேணாம். இன்னொன்னு, நீங்களா போயிட்டு அலையாதீங்க, யாருக்கிட்டையும் காசுன்னு அலையாதீங்க, இந்த வேலையும் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காராம். 10ஆம் தேதி இல்ல 11ஆம் தேதி நிறைய அமைச்சரவை மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அமைச்சரவை மட்டும் கிடையாதுங்க, மாவட்ட செயலாளர்களே நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்களாம். என்னப்பா மாவட்ட செயலாளர்களே மாற்றம் அப்படின்னீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள்லாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, இந்த அரசு வக்கீல் பதவியெல்லாம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒருத்தங்கிட்டையும் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்னு காசை நல்லா ஆட்டைய போட்டிருக்காங்க. அது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது.
ஸோ இந்த விஷயம் எல்லாம் நல்ல எல்லா விஷயம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இந்த கஞ்சா ஓட்டுறது, இந்த கள்ளச்சாராயம் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற நிறைய ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது எப்படிப்பா இதெல்லாம் டிஎம்கே காரங்க தானே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஒரு கட்சியில இருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது ஒரு டிஎம்கேலயோ இல்ல வேற எந்த கட்சியில இருக்காங்க, ஏ நம்ம பையன் தான்ப்பா பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுப்பா, ஏங்க நம்ம மச்சான் தாங்க ஓட்டாரு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வேலையெல்லாம் வேற நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கான். ஸோ விஜய் அவர்கள் பக்காவா ஜெயலலிதா அம்மா பாணியிலேயே உளவுத்துறையை வச்சு ஒருத்தங்களையா கண்காணிக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கண்காணிச்சுட்டும் இருக்காங்களாம். மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள் யார் யாரு என்னென்ன தவறுகள் செய்யறாங்க, யார் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து போகுது, யார் யாரெல்லாம் இந்த குதிரை பேரத்துல யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து பேசப்பட்டதுல இருந்து எல்லாத்தோட விஷயத்தையும் நோண்டி நோண்டி வெளியே எடுத்துட்டு இருக்காதான். ஸோ எப்ப வேணாலும் இன்னும் ஒரு 2-3 நாள்லயோ இல்ல 5 நாளுக்குள்ளேயோ இந்த மினிஸ்டரை மாற்றங்கள் வரும் அப்படின்ற மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் வேற சத்யபாமா அவர்களுக்கு எப்படின்னா ஒரு மினிஸ்டரை வாங்கி தந்துடணும் அப்படின்ட்டு நிறைய போராடிட்டு இருக்காராம். பட் நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் நேத்து எல்லாரும் கேள்வி கேட்டாங்க இல்லையா டிஎம்கேவை பார்த்து, நாளைக்கு எம்பிக்களோட கூட்டம் நடக்க போகுது, டிஎம்கேல இருந்து எல்லாம் வருவீங்களா மாட்டீங்களா, அதை சொல்லுங்க 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 அப்படின்ட்டு நேத்து கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, எங்களோட தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்தான் எல்லா கட்சி கூட்டத்தையும் கூட்டுன்ட்டு கூட்டா சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து எம்பிக்களுக்கான கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு. அது அந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைக்காக எல்லா எம்பிகளையும் கூட்டியிருக்காங்க. அந்த இதுல டிஎம்கேவும் இல்ல நாங்க கலந்துக்க மாட்டோம்ட்டாங்க, ஏடிஎம்கேவும் நாங்க கலந்துக்க மாட்டோம்ட்டாங்க. அப்புறம் இந்த யாரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி அதுல ஒரு எம்பி இருக்காங்களே அவங்களும் இல்ல நாங்க கலந்துக்கிறது இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கமலஹாசன் அவர் என்ன கட்சிங்க அது, ஏதோ டார்ச் லைட் கட்சி பேர் மறந்து போச்சு, சரி மன்னிச்சிருக்கேன், அது அவங்களும் இல்ல நாங்க கலந்துக்கல அப்படின்ட்டாங்க. இவங்கெல்லாம் யாருமே வந்து கலந்துக்கலையா. கட்சி கூட்டத்தை கூட்டுன்றாங்க. இவர் எம்பிக்களுக்கான கூட்டத்தை கூட்டினா வர வேண்டியவங்க வரதில்லை. ஆனா பேச்சு மட்டும் நான் கூட்டுறது இல்லை, நீங்க ஒன்னும் கூட்டுறது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் வாய் கூசாம வாய் நோகுது. எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு மட்டும் ஆசையா வருது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு. அப்புறம் வந்து சரிப்பா இதுல யாருதான்ப்பா கலந்துக்க போறாங்க அப்படின்னீங்களா, ஒண்ணும் இல்லைங்க, டிவிகேல யாரும் எம்பி கிடையாது. டிவிகே கட்சிக்கு ஆதரவு அளிச்சாங்க இல்லையா, இப்ப கட்சி அமைக்கிறதுக்கு சிஎம் ஆகிறதுக்கு ஆதரவு அளிச்ச சில பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா, ஐயுஎம்எல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் விசிகா, இதுல இருக்கிற எம்பிக்கள்லாம் மட்டும்தான் கலந்துக்க போறதா வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு ஈவினிங் வந்து மீட்டிங் நடக்க போகுது. அதுல என்னென்ன பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது, என்னென்ன இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ண போறாங்க என்ன ஏதுன்ட்டு நம்மளுக்கு கிளியரா ஈவினிங் தான் தெரியும். ஆனா அசிங்கமா இருக்கு உதயநிதி அவர்களே, நீ வந்து கலந்து கட்சி கூட்டி நீ நடத்துங்கள்னு சொல்றதோட சரி, கட்சி இதை நடத்துங்க, கட்சி இதை வந்து நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றதோட சரி. ஆனா ஒருத்தர் கூட அதுல வந்து யாரும் கலந்துக்கிறது கிடையாது. எதுனா வாங்க அப்படின்னா வரது கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ராப்பரா வந்து செப்பரேட்டா இன்விடேஷன் போயிருக்கு. ஆனாலும் அப்பயும் இல்லை நாங்க கலந்துக்கல அப்படின்னு இருக்கீங்க. கேட்டா நேற்று துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, காவேரி பிரச்சனையை திசை திருப்பதுக்காக தான் இந்த இது வந்து நடத்துறாங்க. எல்லாமே ஒரு பிரச்சனை தானேயா, இதுவுமே வந்து தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை தானேயா, அதுக்கு தானே கூப்பிடுறாங்க. அந்த ஆனியன் கூட நீங்க கவனிக்காம என்னங்க நீங்க, சரிங்க சந்தோஷங்க, இப்படியே கத்தின்னு கிடங்க. புதுசா வேற யாருன்னா வந்து இன்னமும் திமுகவை எப்படி அழிக்கலான்ட்டு இன்னும் புதுசா வரவங்க எல்லாம் வந்து பிளானை போட்டு தூக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கட்டும். நேற்று பண்ண குஜிலி மஸ்திக்கே இன்னும் எத்தனை நாள் அந்த வீடியோஸ் எல்லாம் வச்சு மக்கள்லாம் ஃபயர் விட போறாங்கன்னு தெரியல. அடுத்த சட்டசபை எப்பன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து இந்த மேட்டர் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பாத்துக்கலாம்.